ஹாய், தேங்க் யூ ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த ரெசிபி நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். யாரையாவது நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுமா, இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்காரை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க, எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2-3 பல் பூண்டு, பாதி கேப்சிகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ரைஸ் வடித்து எடுத்துருக்கேன், அப்புறம் சிக்கன். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துட்டு அது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் குண்டூர் வரமிளகாய் 2 விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட குண்டூர் மிளகாய் இல்லாதனால குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறோம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்படி சுண்டை வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் தான் இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். அதை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு வடித்து வச்சிருக்க ரைஸை கொஞ்சமாக ஆட் பண்ணி ரைஸ் உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாங்காய் ஊறுகாயில் இருக்க புளிப்பே போதும்னா லெமன் ஜூஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டா சூப்பர் ஸ்பைசியான குண்டூர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கள்.